வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகா சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வீரனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ எதிர்பார்த்த காரியத்தில் தடை ஏற்படுகிறது என்றால் அது உனக்கானதல்ல என்பதனையும் உனக்கான சமயம் இன்னும் வரவில்லை என்பதனையும் நினைவில் கொள். கால தாமதமானாலும் சரியான சமயத்தில் அனைத்தும் இன்பமயமாக்கும் சூழ்நிலை நிச்சயம் உருவாகும். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். மனதை ஆனந்தமாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் விரைவாக நடந்து முடிக்கும். துன்பமான வினைகளை அனுபவித்து முடித்து விட்டாய். இனி இன்பம் வரும். நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகின்றது. இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீ உணர்வாய். அதுவரை மனதை மகிழ்ச்சியாக வைத்திரு. யாமிருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்றாய். ஆனாலும் வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது என்றால் அது ஒரு பரிசோதனை மட்டுமே. அதனை கடந்து வந்தவுடன் உன் சிங்காரவேலன் உனக்கு அதற்கு மேலான அருளையும் பொருளையும் பெயரையும் வாழ்க்கையும் தருவேன். இந்த திருச்செந்தூர் ஆண்டவனின் வாக்கை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நிச்சயம் நீ நலமோடு வாழ்வாய் என் தங்கமே. காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிபட்ட கல் சிலையாவது போல் வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும் என் தங்கமே. முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஏற்கனவே உனக்கு உணர்த்தியுள்ளேன். முன்கோபத்தால் நீ எதையாவது பேசிவிடாதே. அது வாக்குவாதத்தில் முடியலாம். எனவே கவனமாகவும் கையாள வேண்டும். வேறு எந்த கவலையாக இருந்தாலும் அதற்கான கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்காமல் அதனை என்னிடம் விட்டுவிட்டு உனக்கு ஆறுதல் தருவேன். துன்பத்தை நினைத்து நினைத்து அதீத கவலையினால் உடல் நலம் இல்லாமல் இருக்காதே என் தங்கமே. உன்னிடம் வரவேண்டிய உன் உழைப்பிற்கான பணம் வந்து சேரும். அது பற்றி எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் இரு. பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாமல் இரு என் தங்கமே. கலங்காமல் காத்திரு. ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பிரார்த்தனைகளுக்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது. என் பன்னிரு கரங்கள் அள்ளி கொடுப்பேன். தக்க சமயத்தில் உன் கஷ்ட காலங்களில் என்னை நினைவில் கொள். நான் என்றும் துணையிருப்பேன். சோதனை கொஞ்சம் தரலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருக்கின்றதே முருகா என்று என்னிடம் கேட்டாய். மனம் சோர்ந்து போகாதே, நான் இருக்கின்றேன். எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அனைத்திலும் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நேரம் வரும் பொழுது புரியும் என் தங்கமே. சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன். அது தீர ஆரம்பித்திருக்கும். ஆனாலும் நீ பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே. தேவையற்ற கவலை வேண்டாம். பயணம் குறையும். உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் பெருக வழி கிடைக்கும். மனம் அவ்வப்போது தடுமாற்றம் அடையும். அதனை மீண்டும் நேர்மறை எண்ணத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்த கட்டம் ஆரம்பமாகின்றது. உன் பொருளாதாரம் அடுத்த 6 மாதத்திற்குள் 2 மடங்காக மாற்றம் பெறும். உன் உழைப்பு தொடர வேண்டும் என் தங்கமே. காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் குழப்பத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். அதுவரை கலங்கி நிற்காதே. கஷ்டத்தை கடந்து செல். கடந்ததை கடந்து விடு என் தங்கமே. வருவதை துணிந்து ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும். உன்னோடு எப்போதும் உன் முருகன் சிங்காரவேலன் துணை இருப்பேன். காலத்தின் பிடியிலிருந்து உன்னை மீட்டு விட்டேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். யாமிருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. உன்னுடைய எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகின்றாய் அல்லவா? பிறகு அதை பற்றி தினமும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான். உன்னை சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய். ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் சரியாக முடிப்பாய். முன்னேறுவதற்கான வாய்ப்பை மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் உன்னிடத்தில் அதை பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்து விடு. மிக விரைவில் என் அற்புதத்தை காண்பாய். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். ஓம் முருகா போற்றி என்று மனதார பதிவிடு என் தங்கமே. நீ வருந்தி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கிறது. என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று புலம்பினாய். உன் பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகின்றதோ அதே போல் அந்த அளவிற்கு தீர்வும் இருக்கும் என்பதனை உன் மனம் நம்ப வேண்டும். அந்த தீர்வினை நோக்கி செல்லாமல் தவிக்கின்றாய். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றது. நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கான இருக்கும் ஒரு சிறிய தீர்வை மட்டும் கண்டுபிடி. அதற்குத்தான்
நான் உனக்கு சக்தி தருகின்றேன். அந்த சக்தியை பயன்படுத்தி முன்னேறி வருவாய். அதனால் கவலைகளில் மனதை இழக்காது என் தங்கமே. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக இந்த சிங்காரவேலன் உனக்கு பல வழிகளை திறப்பேன். கலங்காதே. இந்த சிங்காரவேலன் தினம் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகில் இருப்பேன். சிங்காரவேலன் இருக்க உன் கவலைகள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவிற்கு சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரும் நொடியில் உனக்கானது என்று புரிந்து வழிகளை மறந்து வாழ பழகு. சிந்தித்து செயல்படு. நீ சந்தோஷமாக வாழப்போகும் நேரம் வந்துவிட்டது. கஷ்டங்கள் தீரப்போகின்றது. கவலைகள் காணாமல் போகும். இன்பங்கள் அமோகமாக வாழ்வாய் என் தங்கமே. நீ நேர்மறை எண்ணத்தோடு இருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறை எண்ணத்தோடு தரும் தொல்லையால் நீ சோர்ந்து போகின்றாய். நீ என்னதான் நேர்மறையாக எடுத்து கூறினாலும் அவர்கள் எதிர்மறையாக புரிந்து கொண்டு செயல்படும் காலகட்டம். மனம் தளராதே. எதிர்ப்புகள் எந்த வகையில் வந்தாலும் உன் மனம் உறுதியாக இருந்தால் சமாளிக்கலாம். பயன்படுத்தும் வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்து. நடக்கும் அத்தனையும் உன்னை ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்தும். பல மாதங்களுக்கு பிறகு நீ மகிழ்ந்திருக்க வாய்ப்பு கிடைத்தும் அதனை அனுபவிக்க விடாமல் தடுக்க சில தடைகள் கர்ம வினைகள் உருவாக்கும். அதன் மாயையிலிருந்து விடுத்து உன் மகிழ் செய்வேன். தாங்க முடியாத துயரத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இதோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்காதே. உன் கர்ம வினைகள் கழித்து விட்டாய். இனி உனக்கான நட்பலன்கள் ஒவ்வொன்றாக நடைபெறத் தொடங்கும். தளர்ந்து போகாதே. எல்லாம் மாறத் தொடங்கும். காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம். ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன். நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகின்றேன். உனக்கு புரிந்திருக்கும். நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் என் தங்கமே. தைரியமாக இரு என் தங்கமே. நான் முன்பே கூறியிருந்தேன், காலதாமதமாகும் என்றாலும் நம்பிக்கையோடு காத்திருந்தால் கிடைக்கும் என்று. நீ இப்போது தளர்ந்து போகாமல் முயற்சித்தால் நீ நினைத்த ஒன்றை இந்த வாழ்நாளில் அடையத்தான் போகின்றாய். நம்பிக்கையை கைவிடாதே. உன் வாழ்வின் ரகசியம் அனைத்தும் அறிந்தவன் நானே. உன் அத்தனை முயற்சியும் நான் அறிவேன். உன் வாழ்வை உயர்த்துவேன். இழந்தது மீண்டும் கிடைக்கும். என் மீது நம்பிக்கை இருக்கின்றதா? அப்படியானால் என்னை முழுமையாக நம்பு. நல்லதே நடக்கும் என் தங்கமே. இத்தனை எதிர்ப்புகளா, இத்தனை துரோகிகளா, இத்தனை விரோதிகளா என்று யோசித்து கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஓம் முருகா என்று சொல். என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடனே இருப்பேன். அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் என் தங்கமே. உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் முயற்சி என்னும் பசி உன்னை தூங்க விடாமல் துடிக்க வைக்கிறது என்று எனக்கு தெரியும் என் தங்கமே. உன்னை கீழே இழுத்த ஒவ்வொரு கையும் நாளை உனது வெற்றியை பார்க்க வேண்டும். உனக்கு அவமானத்தை கொடுத்தவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் அதை நீ நினைத்து வெற்றி பெற நீதான் வரலாற்றில் வாழ்வாய். உனக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். என் அருளையும் ஆசியும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ என்னை வணங்க வணங்க உனக்கான கர்ம வினைகள் குறைந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம். எதை பற்றி நினைத்து கொண்டும் இருக்காதே. உனக்கு பொன்னான நேரம் இது என் தங்கமே. நீ என்றைக்கு என்னை முருகா என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்றிலிருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில் தான் இருக்கின்றது. கஷ்டத்திலும் நேர்மறையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உனக்கு வேண்டியதை தேவையான நேரத்தில் நிச்சயம் இந்த சிங்காரவேலன் அருள்வேன் என் தங்கமே. இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பண கஷ்டம், துன்பம் மற்றும் மனக்கவலை எல்லாம் தீரப்போகின்றது. உனக்கான வாழ்க்கை நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். இந்த முருகன் உன்னுடன் இருக்கின்றேன். பிறகு பயமேன் உனக்கு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.